Taste the Daily. திமுக ஆட்சியில் கஞ்சா, மதுவால் பள்ளி மாணவர்கள் மற்றும் எதிர்கால சந்ததியினர் சீரழிந்து வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை விளாங்குடி பகுதியில் அதிமுக 53வது ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி 53 அடி உயர கம்பத்தில் கழக கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக 53 அடி உயர கொடிக்கம்பத்தில் கொடியேற்ற காவல்துறை அனுமதிக்கவில்லை என குற்றம் சாட்டிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு 25 அடி உயர கொடிக்கம்பத்தில் கழக கொடியேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். முன்னதாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார். இதில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக ஆட்சியில் ஒழுக்கமாக இருந்த மாணவர்கள் திமுக ஆட்சியில் சீரழிந்து வருவதாக வேதனை தெரிவித்தார். எந்த ஆட்சி காலத்திலேயாச்சும் மாணவிகள் குடித்துட்டு ஆட்டம் போடுற, பஸ்ல ஆட்டம் போடுற பாத்தீங்களா? மாணவிகள் நம்ம எதிர்கால சந்ததிகளுங்க. நம்ம இந்த நாட்டை வழிநடத்த போற, வல்லரசு உருவாக்க போற நம்முடைய இளம் சிங்கங்கள் இன்னைக்கு எந்த வழியில போறாங்க? காலையில எந்திரிச்சா ஒவ்வொரு தாய்மாரும் மடியில நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது எங்க அம்மா என்ன செஞ்சாங்க? 10ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் படிக்கிறதுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. இவங்க ஆட்சியில கஞ்சா கொடுக்கறாங்க, பீர் கொடுக்கறாங்க. இதுதானே இன்னைக்கு நடக்குது. எங்க வச்சாலும் குடிக்கிறாங்க. பிள்ளைகளே பாத்தீங்கன்னா ரயில்வே தண்டவாளத்தை தவிர்த்து குடிக்குது. ஆணும் பெண்ணும், மாணவர்களும் மாணவிகளும் கலந்துட்டாங்க. இது எந்த ஆட்சியிலாச்சும் எங்க ஆட்சியில் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் சுமார் 2 மணி நேரம் பெய்த மழைக்கு பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக சாலைகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியது. மேலும் சிவன் கோவில் நுழைவு மண்டபத்தில் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் சிரமமடைந்தனர். இதையடுத்து கீழநாலு மூளைகிணறு கிராமத்தில் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் வீட்டினுள்ளே முடங்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு முறையாக மழைநீர் வடிகாலை அமைக்காததால் இதுபோன்ற அவலநிலை ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.